முருகா கைதட்டிய நம்ம மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாயகுலன் மாதன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி இடந்த வணக்கம். இருந்தாலும் ஆறுமுகனை அழகாபை கற்பவனை அபிஷேக பிரியனை இறைமணி மின்றவனை ஈசன் மேந்தினை உலக நாயகனை ஓதுவார் கிணியமனை குகனை குருபரனை வெற்றிவேல் முருகனை விண்ணவர்க்கு மருகனை இந்த குற்றமற்ற குறுநிலத்தில் குடிகொண்டிருக்கும் குகனை சண்முகனை எத்திலும் பாராமல் எவ்வளிலும் செல்லாமல் உன் பொற்பாது நான் பணிந்தேன் கந்தனை கடம்பனை செந்தில் வேலனை குமர குருபரனை என்று சொல்லக்கூடிய சிக்கலையில் வேல் வாங்கி செந்துளை படிபுரைந்து மக்களுடைய சிக்கல்களை எல்லாம் தவிர்க்கின்ற சந்தரோடி வேலன் முருகப்பெருமானை வணங்கிய பிறகு நான் எதற்கு அமர்ந்திருக்கேன், என்ன காரணத்திற்கு அமர்ந்திருக்கேன், எங்க போக போறேன், என்னெல்லாம் செய்ய போறேன் என்பதை முருகப்பெருமான் குமரன் சண்முகன் ஆறுமுகன் சுவாமிநாதன் வேலன் வடிவேலன் தண்டபாணி குருநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிய பிறகு வந்த காரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். ஆகிய முருகப்பெருமானை அழகெல்லா முருகனே அருளெல்லா முருகனே நினைவெல்லா முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லா முருகனே அருளெல்லா முருகனே நினைவெல்லா முருகனே தெய்வமும் முருகனே வாங்கினாலும் ஆமாம் ஒருத்தர் மட்டும்தான் கை தட்டுறாரு. அது யார் அப்படின்னா எங்களை வெவ்வேறு நாடுகளிலும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மாயகுலம் மாதவன் அண்ணவர்கள் தான் கை தட்டுறாங்களே தவிர மற்ற யாருமே கை தட்ட மாட்டுறாங்க. ஏன் அப்படி மாமா? எல்லாம் அவங்க அழகுல பார்த்து மயங்கிட்டாங்கம்மா. சும்மா இருப்ப நீங்க வேற உள்ளதை வைத்து நல்லது செய்ய வேண்டும் இருக்கட்டும். இருந்தாலும் ஆமா 1000 பேர் ரசிச்சாலும் அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறாரே அதுவே எங்களுக்கு போதும். கைதட்டி அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி நெறிகிறத வணக்கம். நீங்க எப்படி ஆர்வத்தோட உட்கார்ந்து ரசிக்கிறீங்களோ பாக்குறீங்களோ கைதட்டுறீங்களோ அதன் மூலமாகத்தான் நாங்க என்னென்ன பாட்டு பாடணும் அப்படின்னு எங்களுக்கு ஆர்வம் தோணும். நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும் பொழுது அமைதியா ரசிக்கிறாங்கம்மா. அமைதியாங்களா? சரி இருக்கட்டும். ஆகியாலே ஆமா ஆகி மலைக்கு மித்திரப்பான் அனந்தன் குடிவிருக்கப்பட்டிருப்பான் இங்கிருந்த ஊழியன் மனையெல்லாம் தித்துவான் உளவாய் அருள்வாய் அவனே இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த சேது ராமனை வணங்கிய பிறகு வந்த காரியத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். ஆக அந்த ராமனை வணங்கிய பிறகு ராமன்
மணி வணங்கினாலும் கைதட்டிய தாய்மார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நெறியிட வணக்கம். குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவிலங்களில் சீருராம் சிட்டுராம் இந்த குருசலத்தை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கும் நங்கை முகுனிக்கும் நான் மகளாக வளர்ந்து வருகின்றேன். எங்களுடைய குல விளக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் எங்களுடைய குல விளக்கம் ஆக எப்படி இருக்க என்ற மரியாதைக்குரிய வெள்ளிக்கிழமை என்னுடைய அப்பாவை சந்திக்கணும். அப்படியா? ஆமா. சுந்தரவதனன் என்று சொல்லக்கூடிய நம்பிராஜனை சந்திக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அவர் வார்த்தை மீறாமல் அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு கண்ணுகர்த்தமாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற உருவத்தோடு வந்திருந்தாலும் என்னுடைய ஆசைகள் இருக்குல்ல மாமா, ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பார்கள். இந்த ஆசையை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆசையா சொல்லுங்க. ஐம்பதிலும் ஆசை தரும் ஆசையுடன் பாசம் தரும் இதில் அந்தரங்கம் இடையாக நாள் சொல்ல சுகந்தானம்மா இந்த நாள் சொல்ல சுகந்தானம்மா. ஆக ஆசையை பத்தி இப்படிலாம் சொல்ல வரீங்க. ஆக என்னுடைய ஆசை எப்படியெல்லாம் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பார்கள். ஆக ஆசை என்பது இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆசையை எப்படியெல்லாம் எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? சொல்லவா? பாடல்
இப்படியெல்லாம் என்னுடைய ஆசைகள் மனசுக்குள் நிறைய இருந்தாலும் ஆகிய வெகு சீக்கிரத்தில் அப்பாவை சந்திக்க வேண்டும். அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சொல்லுமா. இப்போ சொல்ல போற விஷயத்த வரக்கூடிய எங்க அப்பா கிட்ட சொல்லிடக்கூடாது, சொல்ல மாட்டான். எங்க அம்மா கிட்ட சொல்லிடக்கூடாது, என்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. ஆமா, நான் ஒருத்தரை நேசிக்கிறேன். யார் அது? யார் அவர் தெரியுமா? யாரு? அழகு நாள் அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகு. சாத்தனி அழகா இல்ல, அழகுக்கு நாளே பிறந்தவர் அப்படின்னா அவரை ஒருத்தர் மட்டுமே சொல்லலாம். யாரது? இல்லனே நேர விஷயத்துக்கே வந்திருக்கேனே. அந்த முருக பெருமானையே காதலிக்கிறேன். ஓ, முருகனா? ஆமா. சொல்லவே இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சட்டித்தனமா சொல்லிடக்கூடாது. சொல்ல மாட்டேமா. எங்க அப்பா வருவாரு, சரியா? வருவாரு அப்படின்னு என்னுடைய தோழிமார்கள் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா வந்தோடனே நான் ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொன்ன விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. சொல்லவே மாட்டேன். ஏன்னா சொன்னேன்னா பல பிரச்சனைகள் வந்துவிடும். சரி சரி சரி, அதுக்குன்னு ஒரு கால நேரம் வரும்பொழுது அப்ப நான் சொல்லிக்கிறேன். ஆகிய இந்த முருக பெருமானை காதலிக்கிற 5 வயதிலிருந்து அறியாத பருவத்திலிருந்து அவரை ஒருத்தரை மட்டுமே மனதார நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மைக் போட்டு சொல்லிட்டு எல்லாத்துட்டும். இப்ப மாமா, ஒளிமைப்பு முன்னாடி இவ்வளவு மக்கள் முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்னா இதுதான் உண்மையான காதல். கள்ளத்தனமாக பண்ணக்கூடிய காதல் கள்ளக்காதல். அனுபவசாலி, காதலை பத்தி தெரியாத மாதிரி எப்படியே நடிக்கிறீங்களே. அதை பத்தி நமக்கு அந்த தெரு பக்கமே போனது இல்லம்மா. என்ன சொன்னீங்க? அந்த தெரு பக்கமே போனதில்லை. சரி, நம்பிட்டேன். ஆகியாலே என்னுடைய காதலை பத்தி, இந்த காதலை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா விரும்பலையா? இருக்குல்ல, நிறைய இருக்குமா. எங்க சொல்லுங்க. காதல் காதலுக்கு கண்கள் இல்லே மாணி, கண்ணுக்குள்ள காதலுக்கு கண்கள் இல்லே மாணி. அவ்வளவு விஷயம் இருக்குமா அதுல? காதலுக்கு கண் இல்லை என்பார்கள். ஆக என்னுடைய காதலுக்கு கண்கள் இருக்கிறது. ஆக என்னுடைய காதலை பற்றி என்னுடைய நிஜத்திற்குள்ளே எப்படியெல்லாம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? சொல்லவா? நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியும், அத கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியும்.
செய்ய வேண்டும். அப்பா ஏய் அப்பா வாப்பா அம்மாட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்க? வாங்கப்பா. அப்பா அப்பா தந்தானே தானே தானே தந்தானே தானே. அப்பா வாங்கப்பா. இந்த வந்துட்டார் அப்பா. என்ன வேட்டியால பற்றி வெட்டி விட மாதிரி இருக்கு. வணக்கம் அப்பா. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். இழைத்த காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மகளே, ஆண்கள் வேட்டைக்கு செல்ல வேண்டும், பெண்கள் காவலுக்கு செல்ல வேண்டும். நீ காவலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். சரிங்களப்பா. ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் எங்களுடைய குலவழக்கம். ஆக நான் மட்டுமே தான் காவலுக்கு போறேனா? உன்னோட அண்ணன் வருவார்கள், தோழிமார் வருவார்கள். எத்தனை அண்ணன்மார்கள் வராங்க? 7 பேர் இருக்காங்க. தோழிமார் வருவாங்க. சரி, எது குழப்பம்? காரை பற்றி சொல்கிறேன் கேளுமா. ஆக என்னதான் அண்ணன்மார்கள் தோழிமார்கள் வந்தாலும் ஆமா, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் அப்பா என்று அழைத்தால் தப்பாமல் வந்துடுவேன். தப்பாமல் வந்துடுவீங்களா இல்லை வேனில் போய் தூங்கிடுவீங்களா? அதெல்லாம் தூங்க மாட்டேன். சரி, காவலை பற்றி சொல்லுங்களேன், எடுத்து ஓதுங்க பார்க்கலாம். ஹலோ அப்படிங்க மாமா. சொல்லுங்கப்பா. தன்னே நானே 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 தன்னே தன்னானே தன்னானே. ஓ இன்னைக்கு நீதானம்மா எனக்கு மகள், புரிஞ்சு நாட்டு குலமகளே, உலகிக்க வந்த கண்ணே. குலமகளே உலகிக்க வந்த கண்ணே, இதாமா காலுக்கு செல்ல வேண்டிய விவரம். சென்று வாருங்களப்பா. கண்ணுகரத்தமாக காவலை முடித்து விட்டு வருகிறேன். போயிட்டு வாங்க. எப்படிமாப்பா? அருமையானது அப்பா. உண்மையிலேயே என்னுடைய உடன்பிறப்பு அண்ணன்மார்கள் ஏறுபிறகு உள்ளாங்க. சங்கடம் சடையன் மங்கன் மகுடன் வல்லன் வல்லரன் சரித்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்பு அண்ணன்மார்கள் 7 பேர்கள் வந்தாலும் 2 தோழிமார குழந்தை வர்றாங்க. அந்த தோழிகளை சந்திக்கணும். சந்திக்கக்கூடியவர்களாக சந்திச்சு நிறைய பேசணும் அப்படின்ற காரணத்தினாலே இறுதியாக என்னுடைய ஆசையை சொல்லிட்டு தோழிகளை சந்திப்போம்.
பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ துள்ளி ஒரு வெள்ளலையே இவோ தூது சொல்ல மாட்டாய் சொல்ல மாட்டாளோ ஒட்டுங்கிரி இருக்கு பழம் இருக்கு அழகி இதோ சொல்ல மாட்டாளோ என்னை எடுத்து ஏழை மன குடிசையிலே ஏத்தி வச்ச ஒருவனுக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசே நான் கொடுத்தேன் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்கிறேன் இங்கே சூரியன் நான் இருக்கிறேன் ஆட்சி சொல்ல சொல்லிரணி இவோ தூது சொல்ல மாட்டாய் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ அழகி இவோ தூது சொல்ல மாட்டாய் வணக்கம் வணக்கம் அப்பா ஹலோ என்ன கிழமை வெள்ளிக்கிழமை அப்பா போய் கண்ணு நிறுத்தமா போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க காட்டுக்கு போய் காவல் காக்க யார் யார் போறது தெரியுமா வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன் எனக்கு துணையா தோழி மாதிரி ஒருத்தி வந்திருக்கா இருக்கட்டும் வள்ளியம்மா வந்திருப்பாங்க நல்ல நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் அந்த வள்ளியம்மா எப்படி அந்த முருகப்பெருமானை காதலிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒருத்தர் காதலிக்கிறேன் உனக்கு அந்த பைத்தியம் வந்துருச்சா எங்க அவங்களே காதலிக்கும் போது நம்ம பண்ணக்கூடாதா நம்ம பண்ண போறோம் நம்ம பண்ண போறோம்ன்ற நான் பண்ணக்கூடாதாங்க சொல்லு நம்ம பண்ண போறோம் சொன்னியே இருந்தாலும் என் மனசுல உள்ளத சொல்லவா என்ன சொல்லு தம்பியா சொல்லுமா காதல் ஹலோ 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 ஈலீலங்குயிலே அடியிலங்குயிலே மேடே அவர் கொடுத்தா நான் பாடல் பாடுகிறேன் நன்றியின் கண்களை மீறி நான் கண்ணீரல் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன் கண்களை கச்சேரி செய்கின்றேன்
அவர் கொடுத்தாங்க பாடல் பாடி 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 வாங்க போறப்ப நீ வாட சைடுக்கு வாடா மத்தியாளி மறுபடியும் வந்தா தான் நீ வருவ. நீ அப்ப சேட்டை கட்டிக்கிறீங்க என்னடா இவ்வளவு அசால்ட்டா இருக்கியே? என்னடா என்னது என்ன என்னடா உனக்கு என்னடாப்பா மைத்த விழுந்துச்சு என்ன நீ சேலம் மாதிரி கட்டணும் எப்படா நீ உள்ள போனா உனக்கு பூரா நீ சிக்கல் பூரா நீ சிக்கல் தான் உனக்கு. நீ ரொம்ப தெக்கணும் மாயா. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அழுவிகள் ஒன்றான கூடு. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அழுவிகள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நீ கொண்ட கனவள் நடமாடும் தெய்வம் நீதானே எங்கள் காக்கும் செல்வம். நீ கொண்ட கனவள் நடமாடும் தெய்வம் நீதானே எங்கள் காக்கும் செல்வம். அது தந்த உறவில் இறந்து அதுதானே கள்ளவே நமக்கு உறவு. ஆனந்தம் விளையாடும் வீடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மங்கையும் கவலும் ஆசிர்வாதம் அனந்தாளி போது மங்கையும் கவலும் ஆசிர்வாதம் அனந்தாளி போது உலகம். நீதானி எங்கள் குடும்பத்தின் இலக்கு. இல்லை என்றால் தெரியாது கிழக்கு. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அழுவிகள்
ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு வாடி லூசு முட்டைக்கு வெளியே வாடி ஆடி வெளியே போயிட்டாங்க. அண்ணன் அச்சு போலிருப்பேன் அச்சு வெள்ளம் போலிருப்பேன் அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போலிருப்பேன் அச்சு வெள்ளம் போலிருப்பேன் அழகு பட்டுகளா யாரமா இருப்பேன் மாடு முதிச்சிருச்சு மாங்காய் அச்சு பட்டம் போலி இருக்கு எப்படியாப்பட்ட காதல் முத ஒரு கொத்தனாரை பார்த்து காதல் வச்சேன் எது கொத்தனாரு கொத்தனாரு ஆமா நல்லா வச்சு காப்பாத்தினாரா தென்னில் வச்சிருப்பாரு என்னது மட்டக்கம்பு அவரை பார்த்து காதல் வச்சு அவர் கொத்தனார் வேலைக்கு போனாலும் நம்ம சித்தாள் வேலைக்கு போய் தூக்கி கொடுக்கலாம் சட்டியை அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து காதலிக்க ஏய் புதி ஐயே ஐயோ ஐயோ கற்பழிச்சுட்டாங்களே இவள இன்னும் 10 மாதத்துல பசங்க வந்துடும் இந்த குழந்தை அதுக்குள்ள 10 மாதம் கழிச்சு மிருதங்கம்மா உனக்கு மிருதங்க காடு பிறக்க போறாரு உனக்கு முத போட்டு நெசிட்டாங்களா போட்டு முத கொத்தனார் பார்த்து காதலிச்சேன் 12 மணிக்கு நான் பாலோட போக அந்த மனுஷன் பழத்தோட வரக்கூடாதா ஐயா என்ன பண்ணாரு மூதேவி அங்கேருந்து வருது என்ன பால் செம்போடு நான் போக அந்த மூதேவி அங்கேருந்து சிமெண்ட் சேப்டி சிமெண்ட்டை குழப்பிக்கிட்டு கரண்டியோட வரேன் ஐயா கடைசியில் அப்போ தான் தெரியுது என்ன இவன் சந்து வந்து அடைக்கிற ஓட்டை அடைக்கிற கொத்தனார்னு ஆனால் அந்த கொத்தனார் கூட ஓட்டை அடைச்சிருவார் இந்த படுத்து கிடக்குறாருல இந்த கொத்தனார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்ணை கவிடுவார் தூங்குண்டுப்பா கொடுப்பா எல்லாரும் சாந்து சேட்டில் தான் மண்ணல்லுவாங்க ஒரு வாயிலே மண்ணெல்லி துப்பிடுவார்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது ஆமாம் எதுக்கு சொல்லாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட்டையை அடைச்சான்னா அவருக்கு சம்பளம் நம்ம கீ ஓட்டையை அடைச்சி பூசிட்டான்னு வைங்க நம்ம லூஸாக போயிடுவோம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு நேராக போயிட்டேன் எங்கே போன நேராக தேவோட்டைக்கு போயிட்டேன் அவர் தான் மேலே இங்கேயே வச்சுட்டு ஏற்றிட்டு இறக்கிட்டு அடிப்பார் பஞ்சரு கடைக்கார பார்த்து லவ் பண்ணேன் பஞ்சர் கடைக்கார ஆமாம் சரி அவர் நல்லா வச்சுருக்கு நேரம் நல்லா வச்சு சில்லற பழக்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து காதலிக்க அந்த தூமியை குடிக்காது ஒழுங்காக வர வேணாமா அங்கேருந்து தேப்பு கட்டையும் சொல்யூஷனோட வரேன் ஐயா நைட்டு 12 மணிக்கு என்ன மாமா தேப்பு கட்டையும் சொல்யூஷனோட வரேன்னு நினச்சேன் அப்போத்தான் தெரியுது கீழே டீப் இருக்குல்ல டயரு கீழே ஒரு டீப் வந்து ஓட்டை விழுந்துச்சுன்னா நறுங்க தேய்ச்சி விட்டு சொல்யூஷனை ஊற்றி அடைச்சி ஒட்டி விட்டுருவாங்களா அந்த ஓட்டையை அடைச்சான்னா அவனுக்கு சம்பளம் முதராத்திரி அன்னைக்கு நம்ம கீ ஓட்டையை அடைச்சான்னா நம்ம க்ளோஸ் ஆயிடுவான் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு
முதராத்திரி அன்னைக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன். என்ன சொன்ன? அப்பா என் வயசு பிள்ளைக்கு பூரா கல்யாணம் முடிஞ்சிச்சு, எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேன். தேடி பிடிச்சி ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கூட்டி வந்தார். யார் அது? கவர்மெண்ட் மாப்பிள்ளை, கவர்மெண்ட் டிரைவரு. ஆமாம், 80,000 ரூபா சம்பளம். ஆத்தாடியாத்த. அப்புறம் என்ன? நாங்கள் சும்மா விட்டோம், பூரா ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஏசி, கூடவே இனோவா கிறிஸ்டா கார் வேற வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு ஒரு மப்பு ஆசை, என்ன கார் ஓட்ட பழகணுன்ற. சரி. அப்போ அம்மா புருஷன் டிரைவராக தானே இருக்கார், அவரை பார்த்து கூப்பிடுவோம்னு சொல்லி மாமா கார் ஓட்ட ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு போனவன் சாயங்காலம் 7 மணிக்கு தான் இறக்கி விட்டேன். ஐயோ, ஏன்? கீரை அப்படி இப்படி போடு, ஆக்சிலேட்டரை பிடி, கிளச்சை பிடி, பிரேக்கை பிடின்னேன். நல்லாத்தான் ஓட்டினான், நல்லா ஓட்டிட்டு படுத்தான் கிடந்தேன் ஒரே மத்தையில் படுத்தாலும் விடியங்காட்டி முத்தம் தெளிச்சு 6 மணிக்கு முத்தம் தெளிச்சு உசுப்புறேன் புருஷனை காப்பியை போட்டு செத்து வரைச்சி கிடைக்கேன். என்ன காரணம் தெரியுதா? இடைவெளியில் 2 மணிக்கு ஒரு கனவு வந்துச்சு. கீர் போடுறது எப்படிண்டு நான் வண்டி கீராக்குன்னு நினச்சி புருஷன் கீரை பிடிச்சி நறுக்குன்னு முறிச்சு விட்டேன். என்ன கொடுமை, கால கொடுமையாக இருக்குது. எல்லாம் பிரசவ வாட்டில் படுத்துக்கிற மாதிரி படுத்து கிடக்கு. சரி, இதுதான் கொடுமையாண்டா, இதை காட்டிலும் பெரும் கொடுமை. இந்த என்னப்பா நீ டீ குடிக்க போகிறேன், டீ கொடுக்க போகிறோம்ட்டு சும்மா என்ன பாலில் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு போயிருக்க. பாலே கிடையாது, பால் வேணுமா என்கிட்ட வாங்கிக்க. இந்தா இதெல்லாம் வேணாம் சொல்லிவிட்டு காது குத்துக்கு மொய் செய்ய போயிருந்தப்பா. ஐயனாரு சொல்லுப்பா. காது குத்துக்கு மொய் செய்ய போயிருந்தேன். அவர் விழுந்துருவாப்புல சத்தியமா. அதெல்லாம் தூங்கி நல்லா தூங்குறாரு. கீழே படுக்க சொல்லுங்க. அவர் தூங்கிட்டு கல்லு கரெக்டாக மண்டையில் உதிச்சுன்னா போச்சு. அப்போ பல்ட்டியே பேசுனேன். காது குத்துக்கு மொய் எழுத போயிருந்தேன். மொய் எழுத போனோம்னா கடைசி பந்தியில் சிக்கிட்டேன். கடைசி பந்தி. சரி, கடைசி பந்தியில் போனால் கடைசி பந்தியில் மண்டை குழம்பு தான் மிச்சம். என்ன குழம்பு? மண்டை குழம்பு. சரி, இந்த மண்டை குழம்பு தெரியாமல் திங்கி விட்டு மொய் எழுதியாச்சு. சரி, வண்டியில் ஏறியாச்சு. மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன். நைட்டு 12 மணிக்கு. நைட்டு 12 மணிக்கு இறங்கியிருக்க? ஆமாம். சரி, நைட்டு 12 மணிக்கு இறங்கினோம்னா சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கூட்டம் இல்லை, ஒரு மனு இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆளே கிடையாது. முந்தானை விரித்து தூங்கிடுவோம் சொல்லி அப்படியே விரித்து தூங்கினதில்ல. ஒரு சோதனையை கேளு, அந்த மைக் ஆன் பண்ணு. சோதனையை கேளு. சொல்லுப்பா. முந்தானையை விரிக்கிறேன். சரி, இந்த வயிற்றுக்குள்ளே போன மண்டைக்கறி குழம்பு மட்டான்னு வயிற்றை கலக்கிடுச்சு. சரி, என்ன செஞ்ச அப்புறம்? மகுத்த வடான்னு கலக்கின ஒன்று சுற்றி முற்றி பார்த்தா பாத்ரூமுக்கு ஓடி போகிறேன். பாத்ரூமு காலியாக கிடக்கு. சரி, ஆனால் பூட்டு கிடக்கு. பூட்டியாச்சு. பூட்டிட்டாங்க. திண்டுக்கல் பூட்டு திண்டில் கிடக்கு. சரி, இதுக்குள்ளே போக முடியாது, எப்படியாவது இந்த மலத்தை கழிச்சிடணும்னு சொல்லிவிட்டு வேப்ப மரத்தை தூர் ஒன்று கிடந்துச்சு. என்னது? வேப்ப மரத்தை தூர். அந்த தூரில் ஏன் தூரை இறக்கி வச்சு கழிஞ்சா மடையாத்து தண்ணி மாதிரி புளிச்சுன்னு அடிச்சு கிடக்கு. சரி, குண்டியில் விழுது தண்ணி இல்லை. அப்புறம் அன்னையாரும் பார்த்தா அம்மாவாசை, கல் கரெக்டாக இருந்தால் தொடச்சிடலான்னு பார்த்தா கல் கரெக்டாக இல்லை. சரி, நல்லா ஒரு பளிச்சுன்னு மின்னுச்சு. என்னது? டைல்ஸு கல். அந்த டைல்ஸு கல்லை வச்சு தொடச்சிடலாம் பார்த்து டைல்ஸு கல்லை வச்சு இழுத்தேன். 2 உண்டியாக இருந்தது 4 உண்டியாக போய் ரத்த காடு ஓடிக்கிட்டு கிடக்கு. ஆஹா, நல்லா அறுத்து பிடிச்சி சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா, அது டைல்ஸுக்கெல்லே கிடையாது. எவனா குடியார முண்டை போய் பீர் பாட்டில் குடிச்சு போட்டு அதில் உடச்சி போட்டால் பீங்கான் பாட்டில். ஆஹா, இந்த பாட்டில் வேணாம்னு சொல்லிவிட்டு இருட்டுல தெரியல. ஆமாம், ரத்தம் ஓடுது, வேதா பண்ணுவோம் சொல்லிவிட்டு பேப்பர் இருக்கான்னு பார்த்தா பேப்பரில் ஆத்திர அவசரத்துக்கு பாவம்லன்னு சொல்லிவிட்டு பனை மரத்தை அந்த வேப்ப மரத்து பட்டையை பிடிக்கி இப்படி தான் இழுத்தேன். 6 உண்டியாக இருந்தது 4 உண்டியாக போச்சு. என்ன காரணம்? வேப்ப மரத்து. சரி,
அது வேப்ப மரத்து பொட்டை கிடையாது. சரி எவனை பிளேடு சேவிங் பண்ணிட்டு எவனை சொருகி வச்சிருந்துக்கான் பிளேடை. சரி அது வந்துக்கிட்டு 6 குண்டி ஆக்கி விட்டுருச்சு. ஐயா இதெல்லாம் வேணாம் சொல்லிவிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லி டாக்டர் போயிட்டேன். அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அகர ஆறுமுகம். ஆத்தடி உப்பார படுக்க போட்டு நல்லாத்தான் வைத்தியம் பண்ணேன். சரி லைட்டை போட்டேன். சடவுன்னு அன்னைக்குன்னு பார்த்து லைட்டு கண்ணு தெரியல முண்டைக்கு. யாருக்கு? டாக்டருக்கு. சரி காண்டா வளர்க்குறவர் மண்ணெண்ணெய் வளர்க்கு. ஆமாம். அந்த மண்ணெண்ணெய் வளர்க்க பற்ற வச்சு பக்கத்தில் வந்தேன். தென்னில் துக்குனேன் ஐயா. என்னது? அந்த கத்தி. அந்த கத்தியை கொண்டு வந்தேன்ல 6 குண்டியாக இருந்தது 8 குண்டியாக போச்சு. ஐயா ஆமாம். என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த மூதேவிக்கு கண்ணு முன்னு தெரியாம எனக்கு வயிற்றுக்கு சரியில்லை புருட்டுன்னு அறைய அந்த மண்டைக்கறி குழம்பு. சரி மூஞ்சியில் அரைஞ்சிருச்சு. விளக்கு அமர்ந்துருச்சு. டக்குன்னு அறுத்து விட்டேன். 6 குண்டியாக இருந்தது 8 குண்டி ஆக்கி 8 12 ஆயிடுச்சு. ஆல்ரவுண்டுக்காரு நல்லா நாக்க வச்சு சிம்பி எடுப்பாராம். அவர் யாரு? முருகன். அடியாத்தான். வாடி. சரி வா கிட்ட. ஆமா ஓடியாமா. ரைட் தோழிமா ரைட்டு. அப்பாட்ட போனியா? அப்பாட்ட போனா உனக்கு சின்னம்மா வேணுமா? எருமாடா அதை சொல்லல. நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காரு? கண்ணுங்கிறதுமா போய் காட்டில் போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீ முன்ன காட்டுக்கு போயிருக்கியா? அதுக்கு முன்னாடி காட்டுக்கு போயிருக்கியாடி? காட்டிக்கிட்டு போனா காட்டிட்டு போக சொல்லல, காட்டுக்கு காவலுக்கு போயிருக்கேன்னு கேட்குறேன். காட்டு காவலுக்கு நல்லா போயிருக்கேன். போயிருக்கியா? ஆமா காட்டுக்கு போய் அங்கெல்லாம் பெருசா இருக்கு மாமி. உண்மையாடி? ஆமா விருசம் பாம்பு நல்ல பாம்பு எல்லாமே இருக்கு. அதை சொல்லடி. சிங்கம் பண்ணி கரடி யானை புலி சிறுத்தைய சொல்றேன். சிங்கம் பண்ணி கரண்டி யானை ஊழு தீருச்சு புலி சிறுத்தை அதைத்தாம சொல்றேன். சிங்கம் பன்றி கரடி யானை புலி திருச்சு புலி சிறுத்தை. மங்களம் உண்டாகட்டும். இங்கே வள்ளியாக எடுத்துக்கொண்டிருக்கும் சிந்துவரி அவருக்கு நமது கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை உத்தரவுப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் இனிப்பேர் தாய்மார்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி எடுத்த வணக்கம். நீங்க யாரு? நான் யார? முன்னாடி வந்து நில்லுங்க சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நாங்க நிப்போம். முன்னாடி வந்து நில்லுங்க சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் நிப்போன்ட்டேன். நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி. நடிப்பா
பயமுறுத்துற அம்மாவை சண்டைக்கு வந்த கிளி பாடம் சொல்லி பேசுதடி. வாங்கம்மா, ரெடியா இருக்காருங்க. ஆகியால அழகான ஒரு பெண்மணி உங்களை உண்டாகட்டும். நல்வாய். அப்பா வந்தாங்களா? வந்தாங்க, விஷயத்தை சொன்னாங்க. அவர்களும் சொல்லிட்டு ஆனம்பாடி வானம்பாடிகளை கல்லல் அடிக்காமல் நம்முடைய சொல்லலை விட்டு சொல்லியிருக்கிற ஆகியாலதோ பாருங்க. ஆத்தாடி அடைய போ. ஆமா, உங்க அப்பா கரிமூட்டை இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப அவச்சலா இருக்கு. அந்த புயல்கிட்ட போய் பிளாஸ்டிக் பந்து வாங்கிட்டு வந்து பஞ்சு பந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மரியாதைக்குரிய அப்பா அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய வந்த காரியத்தை தொடங்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதை நாங்கள் நினைக்கிறேன். அப்படியே ஆகியால ஆழம் ஆழம் ஆழோளம் ஆணவம் போட்டு ஆடணும். ஆழம் ஆழம் ஆழோளம் ஆணவம் போட்டு மருளாதம் என்னதான் பெற்றாலும் ஒரு பறவை கூட இந்த இடத்துல போக மாட்டேது. என்ன காரணம்? இந்த இடத்துக்கு காரணம் நாணப்பறவைகள். ஆகில் இது போகாது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் அவர்கள் தாங்கள் இருவருமே தக்க முறையில் உபசரிக்க வேண்டும். சரியா? வாருங்கள் செல்வம் ஆளோளம் சூ. இந்த முதல்ல சொல்லியிருந்தா நான் மட்டும் ஏன் சேலை கட்ட போறேன். ஏய், என்னடி அவுத்துக்கிட்டு இருக்க? ஏய், போய் உள்ளே அவரு. ஐயா லம்பாடி லங்க மோகினி எங்க நிலவுக்கு என்மேல் என்னடி Mula